guys, welcome back to my channel. எல்லாரும் முன்னாடி இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்க போகுது. அதுவும் நம்ம கையால் நேச்சராக செய்கிற ஒரு கேரட் சீரம் செய்கிறதுக்கு 2 கப் துருவிய கேரட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 கப், அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு சீரம் ஹோம்மேடாக ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துருங்க. ஏன்னா கெமிக்கல் அதிகமாக இருக்கும். ஸோ க்ளீனாக வந்து நம்ம எடுத்துடணும். கேரட்டில் உள்ள தோலெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவி எடுக்கணும். துருவி எடுக்கிறதா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த சாறு வந்து இறங்காது. ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது கேரட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இவ்வளோ கேரட் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு பியூரான கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 2 கப் சேர்க்க சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எனக்கு எவ்வளோ தேவையோ கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கே தெரியும். தேவையான கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட சாறு வந்து கொஞ்சமாக இறங்கும். ஸோ வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து அடி பிடிச்சிரும். அடி பிடிக்கிறது இல்லாமல் அது வந்து கருகிரும் சீக்கிரமாக. முக்கியமான ஒன்று, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அரை வேக்காடாக வச்சு வந்து நீங்கள் இதை பண்ணால் தான் வந்து ஆயில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியாது. அது ஒரு லைட் ப்ரௌனில் வரப்போ நீங்கள் வந்து எடுத்துடலாம். நானும் அதே மாதிரி தான் எடுத்தேன். ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வடிகட்டலாம். கொஞ்சம் கூட ஆயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சொட்டுக்கு நமக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிறோம்ல, நம்ம ஆயில் எல்லாம் வீணாக போயிடக்கூடாது. ஸோ பார்த்து கொஞ்சம் வந்து வடிகட்டுறப்ப கேர்ஃபுல்லாக வந்து வடிகட்டுங்க. இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆயில் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கலரும் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நான் கொஞ்சம் கூட ஆயில் வீணாக்காமல் எல்லா ஆயிலையும் வந்து நான் நீட்டாக எடுத்துட்டேன். உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் கிடச்சிச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து சன்னில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்குறப்ப இதை வந்து 2 ட்ராப் வந்து ஃபேஸில் விட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டே அதோடது தெரியும். ரிசல்ட் வந்து பக்காவாக வரும். அது இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி தரும். நம்மளோட கை கால் முகத்துலலாம் சுருக்கம் வந்திருக்கும். அந்த சுருக்கம் எல்லாமே இது வந்து டைட் பண்ணி தரும். ஸ்கின்னை வந்து எங்கே வந்து காட்டும். ஸோ அதுக்காக இந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம தேய்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்க்கலாம். கை கால் முகம் எல்லா பக்கமுமே நீங்கள் தேய்ச்சிட்டு நைட்டு படுக்கும்போது தேய்ச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க மட்டும் 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு இது வந்து நல்லா ஒரு ஒர்க் ஆகும். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து கேரட் ஆயில் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.